அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். தண்டவாளத்திலிருந்து இறக்கி விடப்பட்ட ரயில் வந்து திரும்ப எப்படி தண்டவாளத்துக்கு போகணுமோ அது மாதிரி தன்னோட லைஃப்லேருந்து அந்த பேட்டர்னை இழந்து வெளியில் வந்த பையனும் திரும்ப அந்த லைஃபுக்குள்ளே போகணுங்கிறதுல வந்து மிகப்பெரிய அக்கறை எடுத்துக்கிறோம். எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் தப்பானவன் நல்லவன் இதைத்தான் முதல்ல எடுத்துக்கணும். கல்யாண மாலை இந்த எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸில் முதல் மேரேஜ் பண்ணும்பொழுதே நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் போன எபிசோடில் கூட பேசுனீங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு வரனை கொடுத்து அது 6 மாதம் பேசினப்பறம் அவங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா ஸ்கொயர் ஒன்ல நம்ம நிற்கிறோம். திரும்ப அவங்களுக்கு எல்லாத்தையும் முதலேருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. முதல் கல்யாணத்துக்கே இவ்வளோ எஃபர்ட் இருக்குன்னா ரீமேரேஜ்னு வரவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வாழ்க்கை தேடி தரும் பொழுது என்னென்ன மாதிரியான சவால் நமக்கு இருக்குது? கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ். வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. நிறைய இருக்கு. முதல்ல வந்து இந்த பெண்ணுக்கோ இந்த பையனுக்கோ ரீமேரேஜுக்கான நெசசிட்டி ஏன் வந்ததுங்கிறதே ஒரு ஆராய்ச்சிக்கு அது மாதிரி ஒரு தலைப்பாயிடுது. எதனால ஆச்சு அதை வந்து அசர்டைன் பண்ண வேண்டியிருக்கு. வரும்போது நம்ம கேட்டுடுறோம் இதனால் ஆச்சுங்கிறது. சரி, ரைட்டு, ஒரு 5-6 விஷயங்கள் இருக்குது. சில பிடிவாதங்கள், விட்டு கொடுக்க முடியாத தன்மைகள், மலட்டுத்தன்மை, இது மாதிரி ஒரு 10 விஷயம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல இவங்களை பற்றி கேட்டுக்கிறோம். எடுத்து கொடுக்குறவங்களை பற்றி வந்து கொஞ்சம் விசாரிக்கிறோம். அதாவது வரதட்சணை கொடுமை காரணமாக அவங்க ஒரு கால் விவாகரத்து வாங்கியிருந்தா அதை எடுக்கும்போது அந்த ப்ரொஃபைல்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். ஏன்னா பேரண்ட்ஸோட டெண்டன்சி இருப்பார், இது மாற போகிறதில்ல. எங்கே போனாலும் யார் வீட்டில் போய் கொள்ளையடிக்கலான்னு மாதிரி அது மாதிரி யோசனை பண்ணிட்டு தான் உள்ளே வராங்க. ஈஸி ஏர்னிங் அது என்ன பையன்தான் முதலீடு, அதை வச்சு என்ன லாபம் பண்ணலாம் அப்படின்னு அந்த லாபம் வந்து எந்தெந்த ஃபேமிலியில் போய் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துறதுங்கிறது உணராமல் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக். ஸோ அது மாதிரி ஆட்டிடியூட் வைஸ் அவங்க உள்ளே வரும்போதே புரிஞ்சுட்டோம்னா அதை அவாய்ட் பண்ணிடுறோம். ஒரு 10 விஷயம் பேசும்போது நமக்கு புரிஞ்சு விட்றது இல்லை. இவங்க ஒன்றும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம போட்டு வாங்கணும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, போடாமே கிடைச்சிடும் நமக்கு. பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க சொல்லிடுவாங்க, விதைக்காமே முளைச்சி வந்துடுது. அந்த மாதிரி ஆகும்போது சில இடங்களில் வந்து பேக் பேப்பர்ஸ் வாங்கி பார்க்க வேண்டியிருக்கு. பேக் பேப்பர்ஸ் ஃபைல் பண்ணதில் அதில் மிஸ்டேக் இருக்கும். அதாவது எப்படின்னா வரதட்சணை கொடுமை காரணமாக விவாகரத்து வாங்கிட்டேன் அப்படின்னு ஃபைல் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த இடத்துல வரதட்சணை கொடுமை இருந்திருக்காது. இது மாதிரி பல விஷயங்கள் ஒரு டெக்னிக்கலாக டொமஸ்டிக் வயலன்ஸ்னு இருக்கும். அது அங்கே வந்து ஒன்றுமே இருந்திருக்காது. பெண் வந்து பிடிவாதமாக முடியாதுன்றதுக்கு எங்கேயாவது இது மாதிரி தான். அட்வொகேட்டை பொறுத்த வரைக்கும் அவர் இதை வாங்கிறதுக்கான முயற்சியில் வந்து சில தப்புகள் நடக்கும். அப்போது அந்த குடும்பத்தோட டோட்டலாக அவங்களோட இமேஜே பாதிக்கப்படும். அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். டிஜி E-Lock ஒரே ஒரு டேப் மூலமா உங்க விருப்பப்படி எப்ப வேணாலும் நீங்க இந்த லாக் இல்ல அன்லாக் செய்யலாம். SIB Mirror Plus, lock your accounts, be safe. South Indian Bank, experience next generation banking. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். கஷ்டமான வேலை, அது அவ்வளவு எளிதாக இருக்காது. அந்த மாதிரி வேலை பண்ணும்போது நார்மலான ப்ரொஃபைலுக்கு எவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறோமோ அது போல் 10 மடங்கு எஃபர்ட் அங்கே எடுக்கிறோம். அது தவிர அவங்களுக்கு வந்து விசாரிக்க சொல்கிறோம். நம்ம விசாரித்து கொடுத்தது போகாதுங்க, நீங்கள் உங்கள் சர்க்கிளில் உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே இல்லைன்னா உங்கள் கான்டாக்டுக்குள்ளே விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். ஒன்றும் ரொம்ப சிம்பிள். ஒரு தெருவில் அந்த தெருவில் இருக்கிற அயன்காரன்ட்ட போய் இந்த ஃபேமிலி என்னன்னு கேட்டால் அவன் சொல்லிடுவான். அவன்கிட்ட 2 வார்த்தை இருக்கும், ஐயோ ரொம்ப தங்கமான குடும்பங்க அது, ஐயோ அப்படின்னு அவன் சொன்னான்னா போச்சாது. அந்த மாதிரி அண்டு கார் டிரைவர்ஸ் ஒருத்தர் பேசும்போது அந்த விஷயங்கள் வெளியில் வரும். இது மாதிரி நிறைய இடங்கள் வந்து நமக்கு சாதகமான விவரங்களை கொடுக்கக்கூடிய சோர்ஸஸ் இருக்குது. அதை தவிர வந்து அந்த வாதாடின வக்கீலாக இருக்கட்டும் அவங்களா இருக்கட்டும், நல்ல குடும்பங்க பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு நம்மள்கிட்ட. ஸோ இது மாதிரி விஷயங்களை எடுத்து பண்ணும்போது நம்மளோட பொறுப்பு ஜாஸ்தியாகுது, நம்மளோட டைம் நிறையா ஸ்பெண்ட் ஆகுது. என்ன தான் பண்ணாலும் தண்டவாளத்திலிருந்து இறக்கி விடப்பட்ட ரயில் வந்து திரும்ப எப்படி தண்டவாளத்துக்கு போகணுமோ அது மாதிரி தன்னோட லைஃப்லேருந்து அந்த பேட்டர்னை இழந்து வெளியில் வந்த பையனும் திரும்ப அந்த லைஃபுக்குள்ளே போகணுங்கிறதுல வந்து மிகப்பெரிய அக்கறை எடுத்துக்கிறோம். மிகப்பெரிய அக்கறை. அதான் சொல்கிறேன், இயல்பான சில விஷயங்கள் கல்யாண மாலைக்குள்ளே உள்ள விஷயங்கள் என்னென்னா மனித நேயம், அந்த குடும்பங்களோட அக்கறை,
அது வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிராண்டாக நம்ம வளர்ந்துருக்கிறதுக்கு காரணமே வந்து நம்ம மனுஷால் மேலே கொடுக்கக்கூடிய அக்கறையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதாவது இவ்வளோ பர்சனலாக அக்கறை எடுத்துக்கக்கூடிய ஒரு மேட்ரிமோனி எடுத்து உங்களால் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியுமா? கல்யாண மாலைக்கு அந்த பொறுப்பு எப்போதுமே இருக்குது, தவறாமல் அதை பண்ணிகிட்ருக்குறோம். அது மாதிரி பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம எடுத்து பண்ணணும்? முதல்ல அவங்க 2 பேரையும் பேச வைக்கணும். அதாவது ரீமேரேஜுக்கு வரக்கூடிய பையனையும் பொண்ணையும் வந்து ஓரளவு விசாரித்த பிறகு பேச வைக்கணும். அந்த இடத்துல ஜாதகம் பார்க்குறேன், ஜோசியம் பார்க்குறேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து வேண்டாத வேலை. ஏன்னா வரும்போதே சொல்லுவாங்க 9 பொருத்தம் இருந்து தான் இந்த கல்யாணத்தை பண்ணேன், என்னமோ தெரியல 3 மாதத்தில் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஜோதிடம்ங்கிறது பலிச்சதா கரெக்ட் இல்லையா அப்படிங்கிறதான ஒரு கொஸ்டின். நான் வந்து ஜோசியத்தை வந்து தப்பாக சொல்லலை. அதே சமயம் சில நம்பிக்கைகள் அதோட இல்ல அவங்க கரெக்டா குறிச்சிருக்காங்களான்னு தெரியாது, எதுவுமே தெரியாதுல்ல. அப்படி இருக்கும் பொழுது சரி ஒரு இடத்துல இல்லை அப்படின்னா மன பொருத்தத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் யோசிக்கலாம் அந்த வாழ்க்கைக்கான விஷயங்கள் ஒரு தடவை அடிபட்டு போச்சு இல்லையா, அதுக்கப்புறம் திரும்ப அதையே பார்த்துட்டு இருக்கிறத விட மன பொருத்தத்தை பார்த்து பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும். குடும்ப பொருத்தத்தை பார்த்து பண்ணுறது, குடும்ப யோகியதையை பார்த்து பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து நல்ல வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் எபிசோட்ஸ் இதுக்குள்ளே வரும். சரி, இப்போ ரீமேரேஜ் பண்ணும்போது சில விஷயங்களை விட்டு கொடுக்கலாம்னு நம்ம யோசிக்கிறோம்ல, அதில் முக்கியமாக நீங்கள் நினைக்கிறது என்னெல்லாம்? அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் வரன் தேடல், பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. டிஜி இ-லாக் ஒரே ஒரு டேப் மூலமா உங்க விருப்பப்படி எப்ப வேணாலும் நீங்க இந்த லாக் இல்ல அன்லாக் செய்யலாம். SIB Mirror Plus. Lock your accounts. Be safe. South Indian Bank. Experience next generation banking. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன் லொகேஷன்ஸ். என்ன இந்த ஊரில் உள்ள பொண்ணு, அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சென்னை சிட்டிக்குள்ளே இந்த பெண்ணு வாக்கப்பட்டால் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும், பெங்களூருக்கு போனாலோ இல்லை பாம்பேக்கு போனாலோ நல்லா இருக்காங்களா நல்லா இல்லையான்னு பார்க்க முடியாது அப்படின்லாம் யோசனை பண்ணுறாங்க. எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் தப்பானவன் நல்லவன் இதைத்தான் முதல்ல எடுத்துக்கணும். அதை முதல்ல யோசனை பண்ணணும், விசாரிக்கணும். சரி பூனாவில் கொண்டு போய் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அந்த குழந்தை அவளோட சந்தோஷமும் வாழ்க்கையும் தான் இம்பார்ட்டண்ட்டே தவிர நம்மளோட சந்தேகங்கள் மாத்திரம் அவங்க வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஏன்னா அது ஏற்கனவே ஒரு பாட்டில் நெக்கு, அந்த பாட்டில் நெக்கை இன்னும் குறுக்கறதுல என்ன கண்டிஷன்ஸ் போட்டு குறுக்கறதுல என்ன ஸோ இடர்பாடுகள் வந்து நம்ம மனசுல இருக்கிறத விட்டுட்டு அந்த விசாரிக்கிறத ஒழுங்கா விசாரிச்சு கொடுக்கறத ஒழுங்கா கொடுத்தா எந்த ஊரா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ அது வந்து பெற்றோர்களோ பெண்களோ ஒத்துக்கிறது இல்லை. இங்கேருந்து மைக்ரேட் பண்ண மாட்டேன், எந்த ஊரில் இருந்தாலும் இந்த ஊருக்கு வரக்கூடிய பையன் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. யூஎஸில் வந்து தெரியும் உங்களுக்கு, ஈஸ்டில் உள்ளவன் வெஸ்ட்டுக்கு வரமாட்டான், வெஸ்ட்டில் உள்ளவன் ஈஸ்ட்டுக்கு வரமாட்டான், இப்படி தான் போயிட்டு இருக்குது. நம்ம பார்க்குறோம், அதே பார்க்குறோம். ஏன்னா அவங்களோட வேலை கிடைக்காது, புதுசாக வேலை கிடைக்காது. அங்கே வந்து 2-3 விஷயம். இப்போ வந்து நம்ம ஊர் தான் இல்லைன்னா மொழி அது இது பிரச்சனைகள் வேற இது அதெல்லாம் யோசிக்கிறோம். அங்கேயே பொறுத்த வரைக்கும் வெதர் கண்டிஷன், சில தட்பவெட்ப நிலைக்கு அவங்க உடம்பு பழகி போயிருக்கும், அதுலேருந்து மாற முடியாதுன்னு யோசிக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் மனத்தடை, அந்த தடை இருக்கு. இந்த தடைகளை பண்ணும்போது என்னன்னா அந்த குழந்தைங்களோட தேடுதல் டிலே ஆகுது, முடிவு பண்றது தேடுதல் வந்து இன்னும் டென்ஸ் ஆயிடுறது, அந்த விஷயம் தேடுதல் வந்து இன்னும் கொஞ்சம் கடுமையாயிடுறது. அதே சமயம் முடிவு பண்ணுறது வந்து லேட் ஆகுது. ஸோ அப்போ வந்து லொக்கேஷன் ஒன்று சொல்கிறீங்க, அதை கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. முதலையே வந்து கொஞ்சம் இந்த ஜாதகம் அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் மனப்பொருத்தம் அப்படிங்கிறத பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. வேற வந்து பொருளாதாரங்கிறத எப்படி பார்க்கணும்? பையனை பொறுத்த வரைக்கும் படித்து முன்னுக்கு வரக்கூடிய பையனாக இருந்தால் தைரியமாக கொடுக்கலாம். ஆமா, இப்ப நீங்க கூட ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஃபேமிலிக்கு ஒரு பொண்ணுக்கு பாக்குறீங்க, அந்த பொண்ணு கூட நிறைய சொத்துக்கு அதிபதியா இருக்கா. ஆனா நீங்க சொன்னது வந்து என்ன அப்படின்னாக்க நல்லா படிச்சிருக்கான், அந்த பையனுக்கு கொடுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா இது ரீமேரேஜ் அப்படின்னு வரும்பொழுது அந்த பையனே இந்த நிர்வாகத்தை எடுத்து நடத்தக்கூடிய அளவு திறமை உள்ள பையனா நான் பார்த்து கொடுத்துருக்கேன், நீங்க பாருங்கன்னு சொன்னீங்க. நீங்க பெண்ணோட அப்பாட்ட நான் கேட்ட கேள்வியை பத்தி உங்களுக்கு தெரியும் நிச்சயமாவே. சார் நீங்க என்ன? இல்லை சார் நான் ஒரு இன்ஜினியர் தான், ஜஸ்ட்டு ஆரம்பித்தேன் லைஃப்பை. இது மாதிரி ஒரு 3 யூனிட் போட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, இப்போ இன்றைக்கி நான் ஒரு பெரிய அதிபராக இருக்கேன்.
இதே மாதிரி உங்கள் மாப்பிள்ளை வரலான்னு உங்களுக்கு தோணணும் இல்லையா? நிச்சயமா. அதனால ஏன்னா ரொம்ப பணக்கார மாப்பிள்ளையை தேடி பிடிச்சி பண்ணி அது ஜெயிக்கல அது. நீங்கள் ஏற்கனவே இந்த முன்னாடி பண்ணது வந்து பேரை மாற்றி பண்ணீங்க, இப்போ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னதுல he got convinced. கரெக்ட். கன்வின்ஸ் ஆனது மாத்திரம் இல்லை, அந்த திருமணத்தை முடிவு பண்ணி அந்த ஹாப்பினஸோட நம்மள்ட்ட வந்து நின்னாரு. அதான் சொல்றேன்னு, ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தோடு தான் கல்யாண மாலை பிறண்டு போயிட்டே இருக்கிறோம். ஒன்று வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், சில நாளைக்கு அன்பிளசண்ட்டாக இருக்கும். ப்ளசண்ட்டாக இருக்கிற அன்னைக்கு இந்த சாப்பாடே கரெக்டாக போகும். அன்பிளசண்ட்டாக வீட்டுக்கு போகிற அன்னைக்கு வந்து நம்ம சாப்பாடு கூட எடுபடாது. எத்தனையும் மீறி இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன ஒத்துக்கிட்டோமோ அதை வந்து நியாயமாக பண்ணணுங்கிறதுல வந்து பிடிவாதமாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது தான் பல குடும்பங்களில் வந்து கல்யாணம் நியாயமாக நடக்குது, அவங்க சௌரியமாக இருக்கிறாங்க. கரெக்டு. இப்போ நம்மளுடைய ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னாக்க, கூடுமான வரைக்கும் நம்ம முன்னாடி பகுதியில் சொன்ன மாதிரி திருமணத்திற்கு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணுங்க. அந்த இதில் திருக்குறளில் சொல்கிற மாதிரி தான், ஒரு காரியத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிங்க, தப்பு கிடையாது. எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க. அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு ட்ரை பண்ணாதீங்க, ஏதோ ஒரு சின்ன சின்ன காரணங்களுக்காக. வழியே இல்லைன்னு வெளியில் வந்துட்டிங்கன்னா கல்யாண மாலையில் நம்ம பார்த்து தரத்துக்கு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர. முடித்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு, அப்படித்தானே? எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com. Marvel.in. Authentic home food delivered daily.